வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை முன் எச்சரிக்கைகள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கடந்த 2025 ஜனவரி மாதம் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுதே 2025 வடகிழக்கு பருவமழை அறிக்கை தொடங்கிவிட்டோம். பெரும்பாலும் மாதம் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் ஜூன் முதல் வாரம் 2-3 முறை வடகிழக்கு பருவமழையை எச்சரிக்கையாக அறிவித்து கொண்டே இருக்கிறோம். அதில் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் அடிக்கடி அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு தலைப்பை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஆய்வறிக்கை. இதில் இப்படி சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் பசிபிக் பெருங்கடல் முதல் வங்கக்கடல் வரை, பசிபிக் பெருங்கடல் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை வடகிழக்கு பருவமழை நிறைய பொழிவதற்கு தான் சாதகம் இருக்கு. ஏற்கனவே பல முறை அப்படித்தான் சொல்லிட்டு வர்றோம். இதில் மேலும் மெருகூட்டப்பட்டு என்ன மாதிரியான ஒரு வானிலை அமையும் என்பதை மிக துல்லியமாக இதில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். ஏற்கனவே நாம் வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு லானினா என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். லானினா உருவாவதற்கு முன்பே லானினா உருவாவதற்கான காரணம் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே லானினா இருந்து கொண்டிருக்கிறது. இதில் இடையில நடுநிலைக்கு போவது போல் ஒரு பாவலை காட்டி மீண்டும் லானினாவுக்கு திரும்பும் என்று சொன்னோம். அதேபோல வெப்ப நீரோட்டம் பசிபிக் பெருங்கலோட மேற்கு பகுதியில் வெப்பத்தை குவித்து வெப்பத்தை அதிகரிக்க செய்து கொண்டிருக்கிறது. அதனால் லானினா தான் என்றோம். லானினா என்பதில் மாற்றம் இல்லை. இப்போ லானினா என்றால் என்ன? பசிபிக் பெருங்கடலோட ஆசியா பக்கம் நிகழ்வுகள் உருவாகும் அளவிற்கு, அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும் அளவிற்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நிகழ்வு உருவாகி அந்த இடத்துல வெப்பத்தை தணித்தாலும் நீரோட்டம் தொடர்ந்து வெப்பத்தை வழங்கும் அளவில் வலுவாக இருக்கிறது. ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி வரை தென்சின கடற்பகுதிக்கு